டூரிஸ்டுங்களா வாங்க. இருதயராஜ் அந்த கம்ப்ளைண்ட் நோட் எடுங்க சார். அட பாலிஸ் தம்பியா சார். வெயிட் பண்ணு, இன்னைக்கு போட்டுருவோம். ஓகே சார். உன் பேர் என்னடா சொன்ன? அருணா? ஆரோன் சார். எழுதிக்கியா? அப்பா பேரு? சாக்ரட்டிஸ். உன் பேர் என்னடா? சாக்ரட்டிஸ் சார். அப்போ உன் அப்பன் பேர் ஆரோனா? ஆமா சார். என்ன குசும்பு பண்றீங்களா? இல்ல சார், என் பேரோட முதல் எழுத்து அவனுக்கு இனிஷியலாவும் அவன் பேரோட முதல் எழுத்து எனக்கு இனிஷியலாவும் வச்சுக்கிட்டோம் சார். ரெண்டு பேரும் அனாதை பசங்களாடா? ஆமா சார். காரணமே இல்லாம பிறந்த பசங்க சார். சார் நீங்க என்ன காரணத்துக்கு பிறந்திருக்கீங்க சார்? எங்களுக்கு குடும்பம், குட்டி, கல்யாணம், காட்சின்னு 1008 கமிட்மெண்ட் இருக்குடா. உங்களை மாதிரி லட்சியமே இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்க மொட்டை பசங்களாடா நாங்க. லட்சியம்னா என்ன சார்? லட்சியம்னா தாமஸ் ஆல்வா எடிசன், ஒரு ஐசக் நியூட்டன், ஏன் அப்துல் கலாம் மாதிரி வரணும்டா. அவங்கள மாதிரி நாங்க ஏன் சார் வரணும்? நாமளா இருந்துட்டு போமே சார். பாயிண்ட் சார். என்ன பாயிண்ட்? ஆமா சார், ஆண்டவன் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கான். அதுக்கு நம்ம பதில் எழுதினாலே போதும். தேவையில்லாம அடுத்தவங்க கொஸ்டின் பேப்பருக்கு பதில் எழுதணும்னு வச்சுங்க, ஃபெயில் ஆகி போய் தான் சார் நிப்போம். முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சார். இது தெரிஞ்சுக்காம நாட்டுல பல பேரு அடுத்தவங்க மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு நடு தெருல நாரி போய் தீர்றாங்க சார். ஃபேக்ட் சார். என்னையா ஃபேக்ட்? அப்படின்னா மனுஷனுக்கு லட்சியமே இருக்கக்கூடாதுன்றியா? லட்சியமா சார்? பூமி சூடாயிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? பூமி சூடாயிட்டு இருக்கா? என்னடா உளர்ற? ஆமா சார். எப்ப எங்க குண்டு வெடிக்கும், எப்ப பூமி ரெண்டா பொளக்கும், எப்ப வானத்திலிருந்து என்ன கொட்டுன்னு தெரியாம உலகமே பதறி திரியுது சார். பதறி திரியுதா? இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஊடால எவன் சார் லட்சியத்தை பத்தி யோசிப்பான்? தாண்டி யோசிக்கிறானே. இந்த சூழல்ல யாருக்காவது கருத்து சொன்னீங்க கடுப்பாயிடுவானுங்க சார். கடுப்பாயிடுவாங்க தான் சார். வாழ்ற காலத்துல முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நன்மை செஞ்சுட்டு நல்லபடியா போய் சேர்றதையே பெரிய லட்சியமா வச்சுட்டு வாழ்ந்துடணும் சார். ரியாலிட்டி சார். என்ன ரியாலிட்டி? இவனுக்கு வாழ்க்கை எதை நோக்கியா போய்கிட்டு இருக்கு? எதையோ நோக்கி ஏன் சார் நம்ம வாழ்க்கை போனோம்? அது எப்படி நம்மள நகர்த்திட்டு போதோ அதுக்கேத்த மாதிரி சந்தோஷமா நாம நகர்ந்து போயிடணும் சார். நேச்சர் ஆஃப் லா சார். என்னையா லாலுன்னு அவங்களை ஏத்தி விட்டுட்டு இருக்க? இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்க போறதே கிடையாது. பாக்குறியா? எதுக்கு சார் ஜெயிக்கணும்? வாழ்க்கை என்ன ரேஸா? இல்ல நாமளாம் என்ன குதிரைங்களா? பெருசா சம்பாதிக்கணும், பெரிய மனுஷன் ஆகணும், நான் பிறந்து இங்க விழுறோம். என்ன பொறப்புன்றது ஒரு மிகப்பெரிய அதிசயம் சார். அது உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. அது நேர்மையா வாழணும், அற்புதமா ரசிக்கணும் சார். நேர்மையெல்லாம் சரிதான்ப்பா, பணம் இல்லாம எப்படி வாழ்றது? பணம் வேணும் தான் சார். ஏதோ வாழ்றதுக்காக சம்பாதிக்கலாம், ஆனா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக வாழ்ந்துடக்கூடாது சார். என்னையா போட்டு உழப்புறாங்க? சுத்த பைத்தியக்கார பசங்க சார். கொஞ்ச நாள்ல எல்லாம் முத்தி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கிடப்பாங்க பாருங்க. பைத்தியக்காரங்க தான் சார். ஏன்னா அவங்க தான் பணம், பதவி, பொண்ணு, பொருள் எது மேலேயும் ஆசை வைக்காம, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாம, யார் வாழ்க்கையும் கெடுக்காம, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கெக்க பெக்கன்னு மனசு விட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க சார். அவங்கள மாதிரி தான் சார் நாங்களும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்களும் பெரிய புத்திசாலிங்க சார். அடுத்து 20 வருஷம் கழிச்சு எப்படிலாம் செட்டில் ஆக போறோம்னு மண்டைய போட்டு கசக்கி யோசிச்சு உழைச்சு உளுத்து போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் ஏறி போய் எதுக்கு சேர்த்து வைக்கிறோம்னே தெரியாம சேர்த்து வச்சுட்டு யாருக்குமே பிரயோஜனப்படாம அபிட் ஆயிடுவீங்களா சார்? அபிட் ஆயிடுவோமா? ஃபோர்காஸ்ட் பிரெயின் சார். யோ, இவங்க பேசுற பாயிண்ட் கரெக்டா தான் இருக்கு தம்பிகளா. இன்னொரு 10 நிமிஷம் உங்க பேச்ச கேட்டேன்னா என் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு உங்க பின்னாலே வந்துருவேன். என்ன ஃபேமிலின்னு ஆயிடுச்சு, அதுகளுக்கு ஒரு செட்டில்மெண்ட். தம்பி பாலிசி சார், கொண்டு வாங்க அந்த ஃபார்மை. அங்க போலாமா சார்? இருதயராஜ் கையெழுத்து வாங்கிட்டாங்க. சரி சார். கொடுப்பா. இங்க போடுங்க சார். சார் என்ன சார் கையெழுத்து போடுறீங்க? இங்க ஒண்ணு தம்பி, இது ஜீவன் சங்கோ பாலிசி. திடீர்னு நாம அபிட் ஆயிட்டோம்னா ஒய்ஃபு கொண்டாந்து பணம் கொடுப்பாங்க, ஒரு பாதுகாப்பு தானே. சார் நிறுத்துங்க சார். வாழறதுக்கு பணம் தரேன்னு சொன்னா 1000 கையெழுத்து கூட போடுங்க சார். செத்ததுக்கு அப்புறம் காசு போடுறாங்களா? உங்க ஒய்ஃப ஃபார்மாலிட்டி லொட்டு லொஸ்க்குன்னு அலைய விட்டுருவாங்க சார். அலைய விட்டுருவாங்களா? வீட்டுல கொண்டு வந்து என் பொண்டாட்டி வீட்டுல கேஸ் தீந்து போச்சுனாலே டைரக்டா எனக்கு தான் போன் போடுறா. என் கேஸே தீந்து போச்சுன்னா யாருக்கு போன் போடுவா? எப்படி பணத்தை வாங்குவா? சார் என்ன கிளைம் பண்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். யோ, என் பொண்டாட்டிக்கு செல்போன்ல சிவப்பு பட்டனையும் பச்சை பட்டனையும் தவிர எதுவுமே தெரியாதியா? சார் அவங்க சொல்றதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க சார். சொல்லி கொடுத்தா கேட்கிற பொறுமையும் அவகிட்ட கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். செத்துட்டனாவா? யோ, வெள்ளிக்கிழமை அதுவும் அவசரம் பிடிச்சாக்கல பேசுற. வார்த்தை தப்பா இருக்கு தம்பி, நீ புறப்படு. இன்னொரு நாளைக்கு வியாபாரத்தை வச்சுக்கலாம். 4 பேர் வாழ்றதுக்கு காசு கொடுக்கற மாதிரி ஒரு கம்பெனியா பார்த்து சேருங்களேன். மூடுங்க, எங்களுக்கு தெரியும். தம்பி நீங்க புறப்படுங்க, நான் கிளம்புறேன். சரி சார். டேய் பத்திரமா போங்கடா. சரி சார், இனிமே யோசிச்சு கையெழுத்து போடுங்க சார். அந்த வேலை என்ன காப்பாத்தினப்பா. அவன் பேச்ச கேட்ட அந்த பாலிசியில நான் கையெழுத்து போட்டு ஒருவேளை என் ஜீவன் போயிருந்தா அந்த ஜீவன் சங்கோ பாலிசிக்காரன் என் பொண்டாட்டிக்கிட்ட பணத்தை கொடுத்துருப்பானா மாட்டானான்னு நான் செத்ததுக்கு அப்புறம் கவலைப்பட்டிருப்பேன்ல. நீங்க வேற சார். எதுக்கு சார் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால ஒரு மூலம் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாதுன்னு ஃபாதர் எங்க கான்வென்ட்ல அடிக்கடி சொல்லியிருக்காரு சார். பைபிள் வேர்ட்ஸ் சார். எல்லாத்தையும் அதுங்களை பாருங்களா சார்.
அதுங்க என்ன காலைல எழுந்துச்சு இஸ்திரி போட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ஜீப்ல ஏறி உட்காந்து தெருவா ரோந்து போதுங்களா? இல்ல கண்டதையும் திருடி கடை கடையா ஏறி அடுத்த வயிற்றுல அடிச்சு அங்கேயும் இங்கேயும் சேர்த்து வைக்குதுங்களா? எவ்வளவு சந்தோஷமா பறக்குது பாருங்க சார். ஏன்னா நாளைய பத்தி கவலை அதுங்களுக்கு இல்ல சார். கிரேட் சார். சார் அதுங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் சார். என்ன? அதுங்களுக்கு ரெக்க இருக்கு, எங்களுக்கு இல்ல சார். வா நல்லதுப்பா.